அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த நண்பர்களே, உறவுகளே, இன்றும் ஜகாத்துடன் சம்பந்தமான ஒரு கேள்வி. அதாவது, நிசாபுடைய நிலையை விட்டும் குறைந்து மீண்டும் கூடி மீண்டும் குறைஞ்சி மீண்டும் கூடுற அந்த பணத்தில் எவ்வாறு ஜகாத்தை கொடுக்க வேண்டும்? ஒத்தட கையில் ஒரு 50 லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். 50 லட்சம் முழுமையாக ஒரு வருடம் இருந்தால்தான், எங்களுடைய அந்த ஹிஜ்ரி இந்த கணக்குப்படி, பிற கணக்குப்படி ஒரு வருடம் முழுமையாகவே இருந்தால்தான் அதில் ஜகாத் விதியாகும். ஒரு 6 மாதம் போகக்குள்ள அந்த தொகை நிசாபை விட்டு குறையுது. திரும்பி 2 மாதத்தில் நிசாபுடைய எல்லையை தாண்டுது என்றால், நிசாபுடைய எல்லையை தாண்டின பிறகு தான் அது திருப்பி அடுத்த வருஷம் ஆரம்பமாகும். நிசாபுடைய எல்லையை விட்டு குறைஞ்ச உடனே அந்த வருஷம் ஒரு வருஷம் பூர்த்தி ஆகுதுன்றது இல்லாமல் போயிடும். எனவே இந்த நிசாபுடைய எல்லை அளவு இருக்குதானே, பணத்தை பொறுத்த வரைக்கும் அது தொடராக ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால்தான் அதில் ஜகாத் கடமையாகும். அந்த எல்லையை விட இடையில் ஒரு முறை ஒரு நாளாவது குறைஞ்சிட்டு அடுத்த நாள் கூடிச்சுன்னா கூட கூடினத்தில் இருந்தால் நண்டில் இருந்து தான் திருப்பி நாங்கள் கணக்கு பார்க்கணும். ஒருத்தோட கையில் 50 லட்சம் காசு இருக்குது. ஒரு 5-6 மாதம் போகக்குள்ள 40 லட்சத்துக்கு தேவை வருது. தேவை அதுக்கு பிறகு என்ன செய்துன்னா, ஒரு 2-3 நாளில் அல்லது 2-3 மாதங்களில் திருப்பி நிசாபுடைய எல்லையை தாண்டி பெரிய தொகை காசு வருது என்றால், நிசாபுடைய எல்லையை 2ஆம் முறையாக அது தாண்டினதுக்கு பிறகு தாண்டின நேரத்திலிருந்து அடுத்த வருஷம் ஆரம்பமாகி அந்த வருஷம் பூர்த்தி ஆன பிறகு தான் ஜகாத் கடமையாகும். எனவே அந்த ஒரு வருடம் பூர்த்தி ஆகுதல் என்ற விஷயம் இருக்குது. அது பணத்தில் அது ஒரு வருஷம் பணம் நிசாபுடைய எல்லையை தாண்டின நிலையிலேயே இருக்கணும். ஒரு நாளாவது அந்த நிசாபுடைய எல்லையை தாண்டி கீழே வந்துட்டு மேலே போனால் மேலே வந்ததுக்கு பிறகு தான் அடுத்த வருஷத்தை நாங்கள் முழுமையாக கணிப்பீடு செய்து ஜகாத்தை கொடுக்கணும். இதுதான் அதுக்குரிய பணத்துக்குரிய முறை. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.